தமிழ் சினிமாவில் முதல் நாள் அதிக வசூல் சாதனை படைத்த டாப் 10 படங்கள் என்னென்ன தெரியுமா? தியேட்டர்களை அதிர வைத்த அந்த பிரம்மாண்ட படங்களின் பட்டியலை இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்கலாம் வாங்க. 10 மாஸ்டர் ரூபாய் 26 கோடி 10வது இடம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி மோதிய மாஸ்டர் படம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. அனிருத் இசையில் வெளியான பாடல்கள் அனைத்தும் இணையத்தில் வைரலாகி மாபெரும் வெற்றி பெற்றன. விஜய் ஜான் கோடீஸ்வரன் என்ற பேராசிரியராகவும் விஜய் சேதுபதி பவானி என்ற மிரட்டல் வில்லனாகவும் நடித்தனர். கொரோனா தொற்றுக்கு பிறகு முடங்கி கிடந்த திரையரங்குகளை மீண்டும் உயிர்ப்பித்த பெருமை இப்படத்தையே சாரும். 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் முதல் நாளில் 26 கோடி ரூபாய் வசூலித்து வியக்க வைத்தது. விஜய் சேதுபதி இடையேயான மோதல் காட்சிகள் தியேட்டர்களில் பெரிய கைதட்டல்களை அள்ளின. கடினமான சூழலிலும் வசூலில் சாதனை படைத்த தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத திருப்புமுனை படம் இது. 9 ஜெயிலர் ரூபாய் 27 கோடி 9வது இடம். நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சாதனை படைத்த படம் ஜெயிலர். அனிருத்தின் மாசான பின்னணி இசையும் ஹூ கம் தி டைகர் பாடலும் உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆயின. ரஜினிகாந்த் முத்துவேல் பாண்டியன் என்ற ஓய்வு பெற்ற ஜெயில் அதிகாரியாக வந்து மிரட்டலாக நடித்திருந்தார். மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரப் ஆகியோர் சிறப்பு தோற்றத்தில் வந்து படத்தின் மதிப்பை உயர்த்தினர். முதல் நாள் வசூலாக 27 கோடி ரூபாயை ஈட்டி 9வது இடத்தை பிடித்து பின்னர் உலக அளவில் வசூல் மழை பொழிந்தது. நெல்சனின் பிளா காமெடி மற்றும் மாஸ் திரைக்கதை ரஜினி ரசிகர்களை முழுமையாக திருப்திப்படுத்தியது. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தின் வரலாற்று சிறப்புமிக்க கம்பேக் படமாக இது நிலைத்து நின்றது. 8 விடாமுயற்சி ரூபாய் 27 கோடி 8வது இடம். மகிழ் திருமேனி இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடித்த அதிரடி த்ரில்லர் படம் விடாமுயற்சி. அனிருத் இசையில் டீசர் மற்றும் திரைலர் இணையத்தில் வைரலாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின. அஜர்பைஜான் நாட்டின் கடினமான பின்னணியில் படமாக்கப்பட்ட காட்சிகள் சர்வதேச தரத்தில் இருந்தன. அஜித் தனது ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளிலும் துடிப்பான நடிப்பிலும் ரசிகர்களை சிலிர்க்க வைத்தார். முதல் நாளில் 27 கோடி ரூபாய் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் 8வது இடத்தை பெற்றது. த்ரிஷா, அர்ஜுன் போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து திரைக்கதைக்கு வலு சேர்த்தனர். விறுவிறுப்பான கார் சேசிங் காட்சிகளும் வேகமான திரைக்கதையும் ரசிகர்களை கட்டி போட்டன. 7 வலிமை ரூபாய் 28 கோடி 7வது இடம். எச். வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித்குமார் நடித்த அதிரடி ஆக்ஷன் படம் வலிமை. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாங்க வேற மாதிரி போன்ற பாடல்கள் இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆயின. அஜித் நேர்மையான போலீஸ் அதிகாரியாகவும் செம்ம ஸ்பீடான பைக் ரேசராகவும் நடித்து மிரட்டியிருந்தார். தமிழ் சினிமாவில் இதுவரை காணாத அளவுக்கு பிரம்மாண்டமான பைக் ஸ்டண்ட் காட்சிகள் இப்படத்தின் பெரிய பலம். முதல் நாளில் இப்படம் 28 கோடி ரூபாய் வசூல் செய்து 7வது இடத்தை பிடித்தது. தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா வில்லனாகவும் தாய்மகன் பாச சென்டிமெண்ட் காட்சிகளும் கவனத்தை ஈர்த்தன. கோவிட் காலகட்டத்திற்கு பிறகும் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்த படம் இது. 6 சர்க்கார் ரூபாய் 29 கோடி 6வது இடம். ஏயுதார் முருகதாஸ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான வெற்றி படம் சர்க்கார். ஏயுதார் ரஹ்மானின் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்தின. விஜய் கார்ப்பரேட் தொழிலதிபரான சுந்தர் ராமசாமி என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் ஸ்டைலாக வலம் வந்தார். மக்களுக்கான ஒட்டுரிமை மற்றும் அரசியல் சீர்திருத்தங்களை பேசும் ஒரு வணிக திரைப்படமாக இது அமைந்தது. முதல் நாள் வசூலாக இப்படம் சுமார் 29 கோடி ரூபாயை எட்டி 6வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. கீர்த்தி சுரேஷ் நாயகியாகவும் வரலட்சுமி சரத்குமார் மிரட்டலான அரசியல் வில்லியாகவும் நடித்திருந்தனர். தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலத்தில் 100 கோடி ரூபாய் வசூல் கிளப்பில் இணைந்த பெருமை இந்த படத்திற்கு உண்டு. 5 கூலி ரூபாய்
30 கோடி 5வது இடம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் கூலி. அனிருத்தின் இசையில் படத்தின் டீசரே உலக அளவில் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து சாதனை படைத்தது. ரஜினிகாந்த் வழக்கம் போல தனது தனித்துவமான ஸ்டைல் மற்றும் மாஸ் மேனரிசங்களுடன் திரையில் மிரட்டினார். கோல்டன் ஸ்மக்லிங் பின்னணியை மையமாக கொண்ட ஒரு தீவிரமான ஆக்ஷன் திரைப்படமாக இது உருவாக்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜின் விறுவிறுப்பான திரைக்கதை அமைப்பு ரசிகர்களை சீட்டின் நுனிக்கு கொண்டு சென்றது. முதல் நாளில் 30 கோடி ரூபாய் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் 5வது இடத்தை பெற்றுள்ளது. நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் உள்ளிட்ட பல மொழி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்தது படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்தது. 4 கோடி ரூபாய் 30.8 கோடி 4வது இடம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் கோட் தி கோட். இப்படத்தில் விஜய் முதன் முறையாக அப்பா மற்றும் மகன் என இருவேறு வித்தியாசமான தோற்றங்களில் நடித்து அசத்தினார். யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் ஏஐ தோற்றமும் தியேட்டர்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. சயின்ஸ் பிக்சன் மற்றும் டைம் டிராவல் கலந்த ஆக்ஷன் த்ரில்லராக குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இது அமைந்தது. முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரப்படி இப்படம் 30.8 கோடி ரூபாய் வசூல் செய்து 4வது இடத்தை பிடித்தது. பிரபுதேவா, பிரசாந்த், மோகன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்தது படத்துக்கு பலம் சேர்த்தது. ஹாலிவுட் தரத்திலான சண்டை காட்சிகளும் எதிர்பாராத திருப்பங்களும் ரசிகர்களை கட்டி போட்டன. 3 குட் பேட் அக்லி ரூபாய் 31 கோடி 3வது இடம். அஜித்குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்த இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் மாசான பின்னணி இசையமைத்திருந்தார். அஜித்தின் இளமை தோற்றமும் வழக்கமான அவுட் அண்ட் அவுட் மாஸ் பாணியும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. மாசான பஞ்ச் வசனங்களும் பிரம்மாண்ட சண்டை காட்சிகளும் தியேட்டர்களில் விசில் பறக்க வைத்தன. வெளியிட்ட முதல் நாளிலேயே இப்படம் சுமார் 31 கோடி ரூபாய் வசூல் செய்து 3வது இடத்தை கம்பீரமாக பிடித்தது. இயக்குனர் ஆதிக் அஜித்தின் தீவிர ரசிகர் என்பதால் அஜித் ரசிகர்களுக்கு பிடித்த அனைத்து அம்சங்களையும் சரியாக படமாக்கியிருந்தார். அஜித்தின் கரியரிலேயே முதல் நாள் ஓப்பனிங் வசூலில் ஒரு புதிய உச்சத்தையும் மைல்கல்லையும் இந்த படம் தொட்டது. 2 லியோ ரூபாய் 34 கோடி 2வது இடம். லோகேஷ் கனகராஜ் மற்றும் தளபதி விஜய் கூட்டணியில் உருவான லியோ படம் பிரம்மாண்ட எதிர்பார்ப்புகளுடன் திரைக்கு வந்தது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அனிருத்தின் மிரட்டலான இசையில் தியேட்டர்களை அதிர வைத்தது. இதில் பார்த்திபன் மற்றும் லியோ தாஸ் என் இரட்டை வேட நடிப்பில் விஜய் தனது முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார். அதிரடி சண்டை காட்சிகள், காஷ்மீர் பின்னணி மற்றும் ஏல்சியூ கனெக்ஷன் ஆகியவை ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமைந்தன. முதல் நாளில் மாபெரும் வசூல் சாதனையாக 34 கோடி ரூபாயை அள்ளி பாக்ஸ் ஆபீஸில் 2வது இடத்தை பிடித்தது. சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் இணைந்து நடித்திருந்தனர். உலகளாவிய வசூலில் முதல் நாளிலேயே 100 கோடிகளுக்கு மேல் குவித்து சாதனை படைத்தது. 1 பீஸ்ட் ரூபாய் 35 கோடி முதலிடம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் முதலிடத்தை பிடித்த பெருமை தளபதி விஜயின் பீஸ்ட் படத்தையே சாரும். நெல்சன் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அனிருத்தின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை அனைத்துமே பெரிய அளவில் ஹிட் அடித்தன. இப்படத்தில் விஜய் வீராகவன் என்ற ரோ ஏஜெண்டாக செம ஸ்டைலிஷான தோற்றத்தில் நடித்து கவர்ந்தார். படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் விஜயின் மாஸ் ஓப்பனிங் வசூல் உச்சத்தை தொட்டது. முதல் நாளில் மட்டும் இப்படம் தமிழகம் மற்றும் உலக அளவில் சேர்த்து சுமார் 35 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. விஜய் ரசிகர்களின் பெரிய திருவிழாவாக அமைந்து பாக்ஸ் ஆபீஸ் வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது. வரும் ஜூலை 23 அன்று திரைக்கு வரும் ஜனநாயகன் திரைப்படம்
இதுவரையிலான அனைத்து பாக்ஸ் ஆபீஸ் சாதனைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு புதிய சாதனையை படைக்குமா? இதற்கான விடையை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற சினிமா சுவாரஸ்யங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களது கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்.